நான். 2020 பாஜகக்குள்ள போறீங்க. நீங்க போன உடனே வந்து மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவி இல்லையா? ரொம்ப பெரிய பதவி. அவ்வளவு பெரிய பதவியை விட்டுட்டு சட்டுன்னு ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இல்லையா? அந்த வர்றதுக்கான அந்த துணிச்சல். பதவின்றது வந்துட்டு எதுக்குங்க? மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்கு தான் பதவின்றது ஒன்று. சும்மா பேருக்காக நம்ம அரசியலில் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதை நேரடியாக அவங்கக்கிட்டே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவங்க கட்சியிலே சொன்னீங்களா? சொல்லியிருக்கேன். எனக்கு பதவியே வேண்டான்ற வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணுற ஒரு அஜெண்டா மட்டும்தான் எனக்கு தேவை. அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறமா தான் சித்தப்பாவை பார்த்தப்பறம் இந்த மாதிரி இவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அரசியல் உள்ளுக்குள்ளே நாம் தமிழருக்குள்ளே ஒரு சமுதாயத்தை பேஸ் பண்ணி இயற்கையை பேஸ் பண்ணி மக்கள் உயிர்மை காப்பு உயிர்மை வளர்ப்பு இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. உள்ள தமிழ் தேசியம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு மறுப்பு எந்த ஒரு முன் யோசனை எதுவுமே நான் பண்ணல. நான் நேரடியாக வந்தேன்.